ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உயிர் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துறான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் நினைச்சு பாருங்க. எத்தனையோ அழுத்தம், மன அழுத்தம், எத்தனையோ வருத்தம், எவ்வளவு கவலை, எவ்வளவு பலவீனம் நம்மளை நாள்தோறும் மோதி முட்டுது. பிசாசு என்ன பண்ணலாம்? நாள்தோறும் நம்ம கூட போராடலாம். ஆனா கர்த்தர் நம்ம கைவிடாத நல்ல மேய்ப்பன். கர்த்தர் சொன்னாரு, கலங்காத திகையாத, நானே உனக்கு துணையும் கேடகமா இருப்பேன். அல்லேலூயா. அவர் நான் நித்தமா உன்னை நடத்துவேன், சதா காலம் நான் உன் கூட இருப்பேன். அடிக்கடிக்கு இதுதான் சொல்லுவான், ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நான் கேட்கல. என் ஆசீர்வாதம் நான் கேட்கல, என்ன உயர்த்து நான் கேட்கல. நீங்க சொன்னீங்க, உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை ஏறி வர செய்வனியே. நீ போய் பேச மனசன் அல்ல, நீ மனமாற மாந்திரன் அல்ல, நீ சொல்லிய செய்யக்கூடாத தேவன் அல்ல. நீ சொன்ன ஆகும், நீ கட்டளை கதைக்கும், வானம் பூமி ஒழியும், உன் வார்த்தைகள் உறுப்புகள் மாறாது. அல்லேலூயா. கண்டிப்பா பாருங்க வார்த்தை வச்சு. அல்லேலூயா. நான் சொல்றேன், இதே வார்த்தை நீங்க பயன்படுத்துங்க. அதேதான் கர்த்தருடைய வார்த்தை உன் வாயில இருந்தா நான் சொல்றேன், உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. அதான் யோசுவா கிட்ட சொன்னாரு, யோசுவா அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாத இருக்கட்டும், இரவும் பகலும் இதையே தியானம் பண்ணு. இதுதான் ஆபிரகாம் பெற்றார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். சொல்லி 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 விசுவாசத்துல வல்லவனா மாறிட்டான். நான் சொல்றேன், நெருக்கமா, பயமா, தோல்வியா, வெட்கமா, பதற்றமா, செத்துருவன்றாங்களா, கைவிட்டாங்களா, யாரு என்ன சொல்றதோ, நான் சொல்றேன், என் தேவன் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஐயா, நான் ரொம்ப பலவீனத்திலும் சாவுலையும் போராட்டத்திலும் தான் அந்த கர்த்தரை தேர்ந்தேன். மனம் ஒடிஞ்சு தேர்ந்தேன். எனக்கு இனிய கதி இல்லை, எனக்கு யாரும் ஆறுதல் இல்லை, எனக்கு தைரியம் இல்லாத நேரத்துல, பயந்த நேரத்துல சொன்னா நீங்க கேலி கூட பண்ணுவீங்க. பொம்பளைங்களுக்கு மேல நான் பயந்தேன். நான் இருந்து அவ்வளவு பயப்படும். மரண பயம் ஒரு பக்கம், கவலை ஒரு பக்கம், வேலை இல்லாத ஒரு பக்கம், கையில காசு இல்லாத ஒரு பக்கம், நம்மளுக்கு யாரும் ஜாதி ஜனம் இல்லைன்னு ஒரு பக்கம், கேட்க கூட நாதி இல்லாத இருந்தேன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சிச்சு, என் தேவன் உண்மையான தேவன். வார்த்தையை சொல்லி 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 முழங்கால போட்ட உண்மையா சொல்றேன். நானு இந்த கையில அடிக்கிறாங்க பாருங்களேன், கையில கொம்பத்து தடியை அடிக்கிறாங்க, அந்த வலி கூட தாங்கிடலாம். ஆனா உள்ளத்துல நம்ம ஒன்னொன்னு வேலை இல்லாத நேரத்துல, பணம் இல்லாத நேரத்துல இங்க வலிக்குது, இங்க வருது வலி. வீட்டுல கஷ்டங்கள் வரும்போது இங்க வலிக்குது, பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில எதெல்லாம் தப்பு நடந்தா இங்க வலிக்குது. அந்த வலியை தீர்க்க கர்த்தர் தான் வல்லவர். அல்லேலூயா. இந்த வலியை தாங்கிடலாம், வெளிப்புறமான அடியெல்லாம் தாங்கிடலாம். எவ்வளவு வேதனை, எவ்வளவு வெட்கம், எவ்வளவு அவமானம், தலை நிமிர முடியாத வாழணும். நம்மளுக்கு சமாதானம் இல்லாத இருந்தோம், வேலை இல்லாத இருந்தோம், கையில பணத்தை நம்ம கையில பணம் வருமா, நம்மளாம் பணத்தெல்லாம் பார்ப்போமா, கையில பணத்துக்காக ஏங்கி தவிச்சு ஒரு நாளும் பட்டினியோ பசியோ கடன் வாங்கி வைத்த கழுவணும். ஆனா அந்த காலம்லாம் போய் கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்தார். அல்லேலூயா. வறட்சி காலத்துல உன் ஆத்துமாவை நான் திருப்தி ஆக்குவேன். அல்லேலூயா. வறட்சியா இருந்தது வாழ்க்கை, வனாந்தரம் போல இருந்தது. வயல்வெளியா கர்த்தர் மாத்தினார். வனாந்தரம் போல இருந்தது, வறண்ட நிலம். ஒரு வாழ்க்கையில ஒரு பிள்ளை வாழ்க்கை நல்லா இல்லை, புருஷன் வாழ்க்கை நல்லா இல்லை, வீட்டுல நல்லா இல்லை, வேலை இல்லை, வீட்டுல அரிசி பருப்பு இல்லை, நிம்மதியில உடல்ல சுகம் இல்லை. இப்படி ஒரு நெருக்கத்துல வாழ்ந்தா மனம் எப்படி ஆகிடும்னா வெறுமையாயிடும், மனசு வெறுத்துரும். அது போட ஒண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு இந்த உலகத்தை வெறுத்துருவாங்க. அவங்க வெறுத்துட்டாங்கன்னா பாருங்களேன், எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க நல்ல துணி பார்க்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க. அந்த வெறுத்துருவாங்க, மனசு வெறுத்தவங்களாம் போய் பாருங்க, கசப்பா பேசுவாங்க, அப்படி வெறுத்தியா பேசுவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சாவம் தான் போதும், நாங்க போயிடணும், எல்லாத்தையும் வாழ போறோம். ஏன்னா பாவம், அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லதை கூட அவங்க அனுபவிக்கல. எங்க உங்ககிட்ட நல்லா ஒரு 10 கோடி, நல்ல ஒரு பில்டிங், ஒரு 5 வீடு, சாவுனா சாவியா? சாவுங்க. ஒரு 20 கோடி இருக்குது உங்ககிட்ட, இதுவே ஒரு 4-5 வீடு இருக்குது, சாவு வந்தா கூட ஐயோ சாவு கூட. அப்போலோ ஹாஸ்பிட்டல் கிட்ட போய் என்ன அப்போலோ ஹாஸ்பிட்டல் போ, ஒரு வீடு கூட வித்து என்ன நல்லா ஆகிடு. ஆனா ஒன்னே இல்லாதவங்க பாருங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போட செத்தா போட, கடவுள் கூட்டா போயிடலாம். ஏன்னா பாவம் வாழ்க்கையில எதுவுமே இல்லை. அதனால இந்த வார்த்தை அவங்க பேசுறாங்க. அல்லேலூயா.
நான் சொல்றேன், உன் கசப்பெல்லாம் என் கர்த்தர் மாற்றுவான். ஒருவேளை இப்படி கசப்பா பேசலாம், வெறுப்பா பேசலாம், ஒரு வாழ்க்கை வாழ முடியல பிரதர், வெறுப்பாகுதுன்னு வாங்க, கசப்பாகுதுன்னு வாங்க, சொல்லுவாங்க, நிம்மதியே இல்லை எங்களுக்கு, நாங்க ஏன் இருக்கணும், கர்த்தர் ஏன் எங்களுக்கு வச்சுக்கிறாரு. நான் சொல்றேன், ஒருவேளை அப்படி கசந்து போய் வந்திருந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியாருடைய உதவியோடு சொல்றேன், மாறாவின் தண்ணிய, கசப்பா இருந்த மாறாவின் தண்ணியை மதுரமா மாற்றிய கர்த்தர் உனக்கு என் தேவன் ஜீவ தண்ணீரை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், நீங்க விடாதீங்க அவரை. அதுதான் ஒண்ணு தெரிஞ்சு கிறிஸ்துவ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன பாருங்க, ஏமாந்துடாதீங்க, நிறைய கஷ்டங்கள் வரும். கிறிஸ்துவனா மாறிட்டவனையும் நிறைய பாடுகள் வரும், கஷ்டங்கள். எந்தம்மா வருது, நீ தோக்க மாட்டேன். எந்தம்மா உனக்கு வருது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்து தெரியல எனக்கு. ஆனா நான் ஒரு ஏத்துக்கினேன், பிரச்சனை வந்தது. ஆனா ஒரு பிரச்சனையை தாண்டி, அதான் தாவீது சொன்னா, உம்மால நான் மதிலை தாண்டுவேன். சொல்லுங்க, உம்மால எப்படி சொல்றாங்க தாவீது, உம்மால ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மால ஒரு செயலுக்குள் பாய்வேன். நீங்க உங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் கூட சில நேரத்துல எனக்கு வேலையே இல்லை போது நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வேலையே இருக்காதுங்க, அப்ப நான் என்ன பண்ணுவேன், வீட்டுல நேரம் வந்து உட்காந்து டிவி பார்த்துப்பாங்க. அப்பெல்லாம் நான் அந்த அளவுக்கு தெரியாது, வீட்டுல வந்து டிவியை பார்த்துக்கிட்டு எனக்கு எப்படி சோகம் இருக்குதோ அதே மாதிரி எதனா ஒரு படத்தை போட்டுருவேன், பழைய சிவாஜி படத்தை பார்த்துக்கிட்டு அவங்க சோகத்தை, இந்த சோகமாக்குறவங்க பார்த்தீங்கன்னா சோகமாக்குறவங்க கதை கேட்டுன்னு இருப்பாங்க. அதே மாதிரி சிவாஜி அழுதாதான் நான் அழுதுக்கிட்டேன், அவர் வீட்டுல சோறு இல்லாதுமே சட்டை இல்லாதுமே அதை பார்த்து அப்படியே இருந்தேன். எப்போ இந்த பைபிள் என் கையில வந்ததோ கர்த்தர் என் எண்ணங்களெல்லாம் மாற்றணும். அல்லேலூயா. நல்லவன் நான் சொல்றேன், நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களை விடுவிக்க வல்லவன். அல்லேலூயா. கர்த்தர் இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்தார். அவர் சொன்னார், நான் உனக்கு துணையும் கேடகமா இருக்கிறேன். அல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கூட நீ இல்லாமலே வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, ஒரு நிமிஷம் கூட நீங்க இல்லாமலே வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா. இருந்த உலகத்தின் பாதை பிறஞ்சோ நீரே என் தேவனையா. இருந்த உலகத்தின் பாதை பிறஞ்சோ
வரலையா? ஒரு பெரிய சந்தேகம். நான் சொல்றேன், இப்போ என் மனைவி யார் வீட்லயே பிறந்து வளர்ந்தாங்க. அவங்க அம்மா யாரும், எங்க அம்மா யாரும், அவங்க அண்ணன் தம்பி யாரும், எங்க அண்ணன் தம்பி யாரும். எங்களை இணைக்கிறதுக்கு இந்த பூமியில ஒரு நாளை கட்ட வச்சார். நல்லா கவனிங்க. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்கும், நாங்க ஒரு குடும்பத்தை ஒரு வீட்டுல வாழவும், எங்களுக்குன்னு ஒரு புள்ளியை கொடுக்கவும் கர்த்தர் ஒரு நாளை வச்சிருந்தேன். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தோம், ஒருத்தர் பார்த்தோம், நாங்க இணைந்தோம், எங்களுக்கு மூலமா புள்ளிங்க வந்தது. அதே மாதிரி கர்த்தர் கூட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு கர்த்தர் எனக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கர்த்தர் உள்ளுக்குள்ள வந்துட்டு ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க உள்ள வந்துட்டாருங்க. அவரு நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. நிறைய கஷ்டங்கள், துன்பம், பாடு வந்தவங்க அவங்க நினைக்கிறாங்க, கர்த்தர் இன்னும் இருக்கிறாரா இல்லையா, கர்த்தர் என்ன கைவிட்டாரா, கர்த்தர் என்ன பாக்குறாரா? நான் சொல்லுங்களா, அவர் எப்படிதான் பாக்குறாரா? இஸ்ரவேலின் தேவன் நம்மளை காணுகிற தேவன், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நான் உன்னை விட்டு கை விடுவதும் இல்லை. சொல்ல, நான் உன்னை கை விடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. என்னைக்கு கையை நம்ம அவர் கை நம்ம கையை அவர் கையில கொடுத்தோமோ அவர் புஷ்டா நம்ம கையில. இப்ப நான் சொல்ல பாருங்க, இந்த மாம்சத்துல இந்த 2 கண்கள் பார்த்துட்டு நம்ம எப்படி நம்ம உணர்ச்சி பூர்வமா வாழணும். நம்ம உணர்ச்சியில வளர்ந்தோமா இல்லையா? பாருங்க, இதுக்கு முன்னாடி கடவுளை நம்ம எப்படி பார்த்தோம்? எதனா ஒரு சலாங்க நிற்கும், அப்படின்னு பார்ப்போம், அதுகிட்ட பேசுவோம், அதுக்கப்புறமா அது போய் தொடுவோம், தொட்டு உணர்ந்து புரிந்து ஏதாச்சும் மேல பூசிக்கிட்டு கயிறு இதெல்லாம் கட்டிக்கிட்டு உணர்ச்சியில வாழணும். எதுக்கு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டீங்களோ, வேதம் சொல்லுது, மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தையோ மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனம், சமாதானம். இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன்னா, உண்மையா என் கையில காசு இல்லை, உண்மையா எங்க வீட்டுல கஷ்டமாகுது, கடன் தொல்லியாகுது, உடல்ல பலவீனமாகுது, பிள்ளைங்க வாழ்க்கை சரியில்லை. ஆனா நான் வேற யோசிக்கிறேன், வாக்கு பண்ணினவன் உண்மை உள்ளவன், என் தேவன் இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைத்தவர், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர், என் தேவன் எனக்கு மாறாதவர், என் தேவன் நிறுத்துமை என்னை நடத்துவார். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க சிந்தனையும் உங்க யோசனையும் உங்க வாய் பேச்சு மாறிடும், உங்க வாழ்க்கையே மாறிடும். இப்ப இதெல்லாம் பேச விட மாட்டான். எண்ணங்கள்லாம் சொல்லுவதான் வேலை இல்லைன்னு நம்ம வேலை இல்லைன்றோம், கை வலிக்குதுன்னு நான் சொல்ல பாருங்க. உங்க பிரச்சனைய 3வது யாருக்கிட்டே 3வது மனசுகிட்ட சொல்லுறதுனால ஒண்ணு நடக்காது. மாமி கால் முட்டி வலிக்குது மாமி சொல்ற, மாமி நல்லா ஆகிடுவாங்க. அத்த இடுப்பு விட்டு போதாத்த நான் நல்லா ஆகிடுவாங்க. டாக்டர் கூட கை விடலாம். நான் சொல்றேன், கர்த்தர் வார்த்தை மாறாது. அல்லேலூயா. யாருக்கிட்டே போய் மனசு கிட்ட சொல்லுத பார்க்கணும். சொல்லுங்க, பிசாசுகிட்ட சொல்லுங்க, பொல்லாத பிசாசே உனக்கு தெரியுமா? அடிக்கடிக்கு சொல்லணும். நான் இப்படிதான் சொல்றேன், சாத்தானே உனக்கு தெரியுமா, என் தேவன் சிலுவையின் மரத்துல வெற்றி சிறந்தார். சிலுவையில தோத்து போல, நல்லா தெரிஞ்சுங்க. இயேசுநாதர் சிலுவையில அப்படியே தோத்து போயிட்டார் நினைக்காதீங்க. அந்த சிலுவையில தான் அவர் வெற்றி சிறந்தார். அதுதான் பவுல் சொல்றாரு, சிலுவையை குறித்து மேன்மை இல்லாமல் வேற எதை நான் பேசுவேன்? கெட்டு போகிற உனக்கோ அந்த சிலுவை பைத்தியமா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவனுக்கோ அது தேவ பலனா இருக்கலாம். நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனம், உங்களுக்கான பரிகாரத்தை என் தேவன் அந்த சிலுவையின் மரத்தில் செய்து முடிச்சிட்டாரு. இனிய கர்மங்கள் உங்கள் மேல வராது, இனிய சாபம் உங்க மேல வராது. இனி அதுக்கான பரிகாரத்தை என் தேவன் இந்த சிலுவையில பலியாக சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. இது நல்லா உங்க வாழ்க்கையில நல்லா புரியணும். உங்க சூழ்நிலையை, கஷ்டத்தை, கடந்தொல்லைய, துன்பத்தை, வியாதிய, பிரச்சனைய, சண்டையை எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்களோ அது பார்க்கல கர்த்தருடைய வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும். அசைக்க முடியாது. அதான் சொல்ல தாவீது, என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடினா மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சொல்லலாமே, சொல்லுங்க, சொல்லலாமே, சொல்ல, நல்லா சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மனவாளர் என்னோட கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், என் தேவன் என்னை கைவிடாத நல்ல மேய்ப்பனை நான் தொழுது கொள்கிறேன். பொய்யின் ஆவியை, பொல்லாப்பின் ஆவியை, வகற்றெழுகிற ஆவியை, சுத்தி திரிகிற ஆவியை, அந்த காலத்தின் ஆவியை, துரத்தரத்தின் ஆவியை என் குடும்பத்தையோ என் பிள்ளைகளையோ என் வாழ்க்கையோ தொட அதிகாரம் இல்லை. பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டி சபிக்கிறேன். அல்லேலூயா. சொன்னா அவ்வளவுதான். என்ன சொல்ல போற? செத்துருவேன் சொல்லிட்டு
சீக்கிரமா பாட ரெடி பண்ணுவாங்க அவனுக்கு. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, பலவீனவனை தன்னை எப்படி இருப்பார். நல்ல வேலை எப்பா, நல்ல சர்ச்சையில போய் உசாரா குடிச்ச வார்த்தையெல்லாம் இல்லைன்னா நான் அவுட்டு. நீங்களாம் இப்படி பக்காயிட்டு கேட்குறீங்களே, ஒரு நாளுக்குள்ள எனக்கு பிரசங்கம் பண்ண உட்காந்துக்காங்க, அவ்வளோ எனர்ஜி வரும் எனக்கு. ஏன் தெரியுமா? தெரிஞ்சுக்கங்க, கர்த்தருடைய வார்த்தை குளுக்கோஸ் சேர்த்து மாரி ஆகிட வேண்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் மெய்யான தேவன். அல்லேலூயா. வார்த்தையை குடிச்சிங்க, வார்த்தை தான் வாழ்க்கையும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையும். சொல்லுங்க, ஒரு வார்த்தையும் முக்கியம். வீட்டில் உட்காந்துன்னு என்னவோ தெரியல, இன்னைக்கு என்ன நடக்க போதே தெரியல, எனக்கு என்னமோ மாதிரி தெரியுமா, படப்பட படப்பட இருக்குதுமா. என்ன அப்படியா, ஏன் அப்படி பேசுற? இல்ல, நான் தோல்விக்கு இல்லை, வெட்கத்துக்கு இல்லை, பயத்துக்கு இல்லை. என் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்தவர், எனக்கு சமாதானம் உண்டு பண்ண என் தேவன் ஆக்கி அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடிக்கு ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், பிசாசு உனக்கு தெரியுமா? சொல்லுங்க, பிசாசு உனக்கு தெரியுமா? என் கர்த்தர் இந்த மரத்துல எனக்கான பரிகாரத்தை செய்து முடிச்சிட்டார். இனிய சாவு என்ன ஆளாது, வியாதி என்ன ஆளாது, கடந்தொல்லை என்ன ஆளாது, தரித்திரம் என்ன ஆளாது, மரணம் என்ன ஆளாது. என் தேவன் மரணத்தை ஜெயித்து, என் தேவன் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நான் உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. சொல்ல கத்துக்குங்க, கத்துக்கணும். நேரம் கர்த்தருடைய ஆவியில நீங்க நிறைஞ்சு ஜெபிக்கணும். ஏதோ சொல்ற, ஒருவன் எண்ணிலே என் வார்த்தை அவனிலே நிலைத்திருந்தால் நீ வேண்டிக் கொள்வதோ பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிரசன்னத்தின் சிறகில்லாமல் பறக்கின்றேன், உங்க சமூகத்தில் உலகில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தின் சிறகில்லாமல் பறக்கின்றேன், உங்க சமூகத்தில் உலகில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கின்றேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையும் உருவாக்க உணர்வே, உரையான என்னையும் இறைவாக்கம் நிறைவே. உதவாத என்னையும் உருவாக்க உணர்வே, உரையான என்னையும் இறைவாக்கம் நிறைவே. உங்க பிரசன்னத்தின் சிறகில்லாமல் பறக்கின்றேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தின் சிறகில்லாமல் பறக்கின்றேன், உங்க சமூகத்தில்
நன்றி 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 ராஜா.